பள்ளிவாசல்ல இருந்து வெளியே போறப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவோடு வெளியே போவார்கள். எல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்ட செய்திகளாக இருக்கலாம். நைட்டு நேரம், இருட்டு நேரம், இப்போ மாதிரி வெளிச்சமெல்லாம் கிடையாது. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற மனைவிமார்கள்லேயே ஆக குட்டையானவங்க. இத்தினூன்னு ஒரு பொண்ணு தான் அது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த தாய் அவங்க சஃபியா வெளியே வர்றப்போ 2 பேரும் போகிறப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இது சஃபியா என் மனைவி, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிம்பாங்க. அவங்க அலறி அடித்து பதறி போய் நாங்கள் ஒன்றும் கேட்கவே இல்லை, நாங்கள் ஒன்றும் தப்பாவெல்லாம் நினைக்கல, நாங்கள் ஒன்றும் இப்படியெல்லாம் பண்ணல, திடீர்னு சொல்கிறதா இருந்தா, அது ரசூலுல்லாஹ் சொல்கிறதா இருந்தா கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ அப்படி நினைப்பேன்னு இல்லை, ஷைத்தான் மனிதனுடைய நரம்பு நாளங்கள் எல்லாம் ஓடுறான், உங்கள் உள்ளத்தில் அவன் ஏதாவது போட்டுறக்கூடாது. அதாவது இது ஒரு சைக்காலஜி. நீங்கள் 2 பேரும் மோசமானவங்கன்னு சொல்லாமல், அப்படியெல்லாம் சொல்லாமல், சைத்தான் கெட்டவன்பா. எஜ்ரிமினல் இன்சானி மஜ்ரத் தமி வ அகாஃபு அன் யுக்ஸஃப ஃபீ குலூபிகுமா, உங்கள் 2 பேருடைய உள்ளத்துல அவன் ஏதாவது தவறாக சிந்தனையை உருவாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கூப்பிட்டு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை, போங்க. சொன்ன வரைக்கும் நல்லது. அவங்க சஹாபாக்கள் பேச மாட்டாங்க. இந்த காலத்துல எல்லாம் தெளிவாக சொல்லிடணும், தேவைப்பட்ட ஆதார் கார்டு கூட காட்டிடணும். என்ன ஹஸ்ரத் அப்படிம்பாங்க, நான் என் மனைவி, இந்த 2 பேர்த்தோட ஆதார் அட்டை இருக்கு, வேணா வச்சுக்கோ அப்படின்னு காட்டிடணும். ஏன் ஒண்ணுமே சொல்லாம நம்ம போயிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம ஆளுக்கு தானே, அவர் அஜியார் தெரிஞ்சவர் தான் அப்படின்னம்னா அவர் போய் பிஸ்மில்லான்னு பள்ளிவாசல் தென்னையில உட்காந்துருவார். தென்னை உட்காந்து யாரோ ஒருத்தர் கூட போறாரு, பிஸ்மில்லா, அவ்வளவுதான்.